ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் தான் ஸ்குவிட் கேம். இது ஒரு நல்ல கேம். அப்புறம் இது இது ரூல்ஸு பார்ப்போம். அப்புறம் அந்த கேம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து இது நான் கொஞ்ச நேரம் கழித்து ரெக்கார்ட் பண்ணுற இன்ட்ரோ. இதுக்கு முன்னாடி இன்ட்ரோ காலியாக போச்சு, அதனால் கொஞ்ச நேரம் கழித்து நான் இன்ட்ரோ பண்ணுறேன். அதனால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், வாங்க கைஸ். நான் வாட்டிக்கு எதையாவது அமைக்கி விட்டுறேன், அது ஏதாவது ஆயிக்குது, வெளியே போய் தொலைது கைஸ். எனக்கு அப்படியே கடுப்பாகுது கைஸ். அந்த ஒரு கேம் மட்டும் நம்ம ஃபுல்லாக விளாண்டோம்னா ஜம்ப் பட்டன் இருக்கிறது இங்கே ஹோம் பட்டன் கிட்ட வச்சுருப்பேன். இந்த ஹோம் பட்டன் போக மாட்டேங்குது. அதான் ஒரு கடுப்பான மேட்ரு. அப்புறம் பாருங்கள் நீங்களே, இதில் சொல்கிற ரூல்ஸ் தான், நீங்களே அப்படி ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. தான் ஸ்குவிட் கேம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. ரீட் பண்ண தெரியாதவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், அதாவது ஒவ்வொருத்தரும் சாக இதில் காசு விழுந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து இதில் மட்டும் 4 மேட்ச் நடக்கும். அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த காசு. தோற்றவங்க செத்துருவாங்க, அவ்வளோதான். ஈஸியாக சொல்லிட்டேன்னா, அடுத்து நமக்கு சில நேரம் இந்த கேரக்டர் அந்த கேரக்டர் வரும். இந்த கேரக்டர் இருக்குல்ல, இந்த கேரக்டர் என்ன பண்ணோம்னா நம்ம யார் ஜெயிப்பான்னு ப்ரெடிக்ட் பண்ணணும். இங்கே என் பக்கத்தில் ஒரு கேரக்டர் வருதுல, அந்த கேரக்டர் என்னதுன்னா யாரெல்லாம் தோற்றுட்டாங்களோ அவங்களெல்லாம் கொள்கிற வேலை. அவ்வளோதான், தோக்குறவங்கள கொல்லணும், அவ்வளோதான். ஈஸி. அடுத்து இந்த கேம் என்னதுன்னா, ரெட் லைட்டுன்னு சொன்னால் நகரக்கூடாது, க்ரீன் லைட்டுன்னு சொன்னால் நகரணும், அவ்வளோதான். ஃபினிஷ் லைன் போகணும், அவ்வளோதான். சிம்பிள். ஓகே, இந்த டைம் முடிஞ்சப்பறம் இந்த கதவை சொல்லிடுவாங்க, கதவை திறந்துடுவாங்க. யாரு கைஸ் இது? எமோஜிலாம் இருக்குமா? சொன்னா இப்போ என்ன ஆரம்பிக்கல, அவங்க மேலெலாம் நிற்கிறாங்க கைஸ், பாருங்களேன். நான் சொன்னதை அப்படி சொல்லுவாங்க. எலிமினேட்டட்னு ஒன்றும் இல்லை, சாகடிச்சிருவாங்க, அவ்வளோதான். ஈஸி. பொறுமையாக போகலாம் கைஸ், டைம் நிறைய இருக்குது. பொறுமையாக போனால் போதும். ஓ சாகசாக அந்த சவுண்டு வருது. போன வாட்டி அந்த சவுண்டு வச்சு ஏமாந்துட்டீங்க கைஸ். வாங்க போகலாம். அப்புறம் கைஸ், இதில் நம்ம போயிட்டோம்னா அடுத்து வெளியே வந்தோம்னா திரும்பி செத்துருவோம், சரிங்களா? உள்ளோன்ட்டேன், நல்ல வேலை. வெளியே போக முடியுமா கைஸ்? போக முடியாதோ? ஆமாம் இங்கே பாருங்கள் கைஸ், இங்கே வந்து இதாக இருக்கேன், காலியாகவும் பார்க்குறீங்களா? சொன்னா செத்துச்சா? நானும் ஜஸ்ட் மிஸ்ல தான் உள்ளே வந்தேன் கைஸ். போக முடிஞ்சா நல்லாயிருக்கும், ஆனால் போக முடியாது. இங்கெல்லாம் பிளேயர்ஸ், இங்கே இவங்க பிளேயர்ஸ் இல்லை, ஆனால் அங்கே நிற்கிறது பிளேயர்ஸ். அங்கே நிறையா இதெல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அங்கே உங்களுக்கே தெரியும் அங்கே யார் நிற்கிறது, ஒரு நாள் நிற்கிறது. க்ரீன் லைட், ரெட் லைட், இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்கேன். இன்னும் ஒரு ஆள் தான் கைஸ், ஒரு ஆள் தான். ஏன்னா ஒரு ஆள் தான், அவனுக்காக இன்னும் 1 நிமிஷம் கிட்ட நமக்கு வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது கைஸ். திரும்பி அங்கிட்டு திரும்பவும் அப்போ தான் நம்ம சொன்னா அங்கிட்டு திரும்பும்போது நம்ம நகர்ந்துக்கலாம். மண்டையில் ஏறி நிற்போம். அங்கே எமோட் போடுவோமா? இப்படி எங்கே போடணும்? இங்கே தான் போடணும். என்ன கைஸ், எமோட் வர மாட்டேங்குது.
யா ஜிஸ்ட் மரத்தில் தவலான்னு நினச்சா சாக முடியல, தாவ முடியல. தவிட்டேன் கைஸ். இதுல ஹைட்டான இடத்துக்கு போவோமா? போயிட்டேன் கைஸ். இங்கே நிற்கிறதுல நான் தான் ஹைட்டான இடத்துல நிற்கிறேன் கைஸ். தான் நம்ம மின்னு தான் சொன்னா அடுத்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அச்சீவ்மெண்ட்லாம் வருது கைஸ். இங்கே பாருங்கள் யாரெல்லாம் இருக்கா யாரெல்லாம் இல்லைன்னு. மொத்தம் 53 பேர் விளையாண்டாங்க கைஸ். அதில் மிச்சம் இருக்கிறது எத்தனை பேருனா 1 2 4 6 9 11 14 பேர் தான் கைஸ். பாதி செத்துட்டேன். முக்கால்வாசி பேர் செத்துறாங்க கைஸ். போகணுமா? நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இப்போ போகலன்னா நம்ம காலியாயிடுவோம். ஆமாம். இப்போ கடைசி 10 செகண்டு. எப்படியாவது போயிடணும். ஜஸ்ட் மிஸ் கைஸ். எது போகலாம்? நம்மளாம் என்றைக்குமே 3 + 2 7. அதனால் நம்ம 2ல் அனுப்போம். ஏன்னா உங்களுக்கே தெரியும் 7னா யாருன்னு. ரொனால்டோ இல்லை, டோனி. பார்த்தா கஷ்டமான தான். இது என்னது? ஈஸி கைஸ், ஈஸி. போடுங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் கைஸ். 3வதுலேருந்து 4வதுக்கு கொஞ்சம் ஈஸி. எனக்கு கொஞ்சம் கஷ்டமானதாக கொடுத்துட்டாங்க கைஸ். எனக்கு ஈஸியானது தான் கைஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் எனக்கு கவலையே இல்லை. இப்போ டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு என்னெல்லாம் இருக்குன்னு சுற்றி பார்ப்போம். எனக்கு சுற்றி பார்க்கணும்னு தோணுது. அதான் ஆமாம். எனக்கு ஒரு டவுட்டு. இங்கே நின்றோம்ல, இந்த இடத்துல நம்ம ஒரு கரெக்டான இடத்துல நிற்காம தான் என்ன இருக்கும்? வச்சுட்டாங்க. இப்போ அப்படியே இப்படி வச்சு டக்குன்னு முடிச்சிட்டேன் கைஸ். ஒரே 5 செகண்டு கூட ஆகலை, டக்குன்னு முடிச்சிட்டேன். இதுக்கு அங்கே கஷ்டம்னு போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் ஈஸியானது. இதில் ஏறுமா? ஏறி நிற்காம ஏறி இப்போ ஏறிடுவேன். நாங்களாம் ப்ரோ பிளேயர் கைஸ். இந்த வாட்டியெல்லாம் ஏறலைன்னா நான் ப்ரோ பிளேயரு. இந்த வாட்டி விழுந்தாதான்றா சொல்கிறீங்க. இந்த வாட்டி நான் விழுகலைன்னா ப்ரோ பிளேயரில் ப்ரோ பிளேயர் நான். என்ன சொன்னேன்? ஆமாம்ல, இந்த வாட்டி விழுகிறேன்னா ப்ரோ பிளேயர் இல்லை அப்படின்னு இல்லை, விழுகலை. அப்போ நான் ப்ரோ பிளேயர். நான் ப்ரோ பிளேயர் தான்டா. நான் ப்ரோ பிளேயர் தான். போவாங்க இதுக்குள்ளே சர்க்கம் இல்லையே கைஸ். அப்புறம் எனக்கு ஒரு வருத்தமான ஒரு விஷயம் நடந்துச்சு. நான் ஹெட்ஃபோனில் குத்திட்டு பார்க்குறேன். குத்திட்டு பாதி வீடியோவுக்கு வாய்ஸ் இருந்துச்சு. அதுக்கு மேலே வாய்ஸு காணா. எங்கே வச்சுருந்தாரு? அப்படின்னா இங்கே பார்த்துருக்கேன்னா எத்தனை பிளேயர் இருக்காங்க எத்தனை பிளேயர் இல்லைன்னு பார்த்துக்கிட்டேன் கைஸ். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அங்கே கதவை திறந்து விட்டாங்க. கதவை திறந்து விட்டோன்னே என்ன ஆகி போச்சு? போய் அங்கே போகணும், மேக்கிவர்னு பிளாப்லான்னு வச்சு பார்த்தா கதவை திறந்துட்டாங்க. கடைசி 40 செகண்ட், ரொம்ப நேரம் கழிச்சு 1 நிமிஷம் டைமு. அதில் 40 செகண்டில் டக்குன்னு ஏறுனா அங்கங்கே வேமா போகணுன்னு ஏறிக்கிட்டேனா? ஆமாம்ல. இல்லை கைஸ், போன வாட்டி தான் அப்படி நடந்துச்சுல, மறந்துட்டேன். செகண்ட் டைம் ரெக்கார்ட் பண்ணுறதுனால அப்படி இருக்கு கைஸ். இப்போ நான் சொர்க்கத்துக்கு வந்துட்டேன்னா தெரியல. இப்போ வாங்க போயிடும். நான் டெலிபோர்ட் ஆக மாட்டேங்குது கைஸ். பக்காயிடுச்சு. டெலிபோர்ட் ஆக மாட்டேங்குது கைஸ். பக்கு ஆயிடுச்சு. ரொம்ப லேட்டாக
இது என்ன போட்டி ரன்வேலாக இருக்குது. ஹாய் இன்னமும் டைப்லாம் பண்ணி அனுப்புகிறேன் கைஸ். அடுத்து இந்த மாதிரி இதுக்கப்புறம் ஒரு 2 கேம் விளாடணும் கைஸ். ஆமாம், இதுக்கப்புறம் 6 நிமிஷத்துக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். ஓ, இது அந்த இழுக்கிற போட்டி. ஜக்கார்ட்டு ஜக்கார்ட்டு அது என்னது, டக் ஆஃப் தாரா என்னமோ ஒரு கேம். டக் ஆஃப் தட்டா என்னமோ ஒரு கேம் கைஸ், மறந்து போகுது பேர். டக் ஆஃப் வாரு. நான் சொன்னேன்னா இந்த கேம் கையிலுக்கும் போட்டி. வெறும் 2 பேர் இருக்காங்க. என்ன பண்ணணும் கூட தெரியலையே கைஸ். வாங்க பார்ப்போம் என்ன பண்ணணும். எதுக்கு விட்டேன் கைஸ். இப்போ ஃபஸ்ட்டு ரவுண்டில் வின் பண்ணது இவர்கள். இப்போ செகண்ட் ரவுண்ட் யாருன்னு பார்ப்போமா. செகண்ட் ரவுண்டு யாரை செகண்ட் ரவுண்டு நானா இல்லையா செகண்ட் ரவுண்டு? நான் இருக்கேங்க செகண்ட் ரவுண்டில். நான் என்ன இந்த ரவுண்டில் என்ன கைஸ் பண்ணணும்? இது என்ன பண்ணணும்? ஜம்ப் போட்டு நம்ம கொண்டுவோம். ஆமாம், அப்படி தான் எனக்கு நினைக்கிறேன் கைஸ். ஜம்ப் போட்டு நம்ம கொள்ளுவோம். ஆமாம், ஜம்ப் போட்டு நமக்கு குறையுது. அங்கே பாருங்க அப்படியே வச்சுருக்காங்க. ஆமாம், குறையக்கூடாதா ஏறணுமா குறையணுமா? ஏன்னா அங்கே க்ரீன் கலர் இருக்குது, இங்கே நமக்கு ரெட் கலர் இருக்குது. அப்போ நம்ம காலியா? அந்த கேம் நம்ம ஃபஸ்ட் ரைட்டில் இருக்கேன் கைஸ். அவங்க தான் காலி. வின் பண்ணியாச்சு. என்ன கைஸ் பக் ஆயிடுச்சு. ரன் பட்டு நம்பிக்கிட்டே இருந்தேன், அதனால் அப்படி ஆயிடுச்சோ என்னமோ. இப்போ பண்ணால் பக் ஆயிடுச்சு கைஸ். கைஸ் அப்புறம் சப்ஸ்கிரைபு, லைக்கு, ஷேரு எல்லாம் பண்ணிட்டீங்களா? பண்ணிடுங்க. அது முக்கியமாக உங்களுக்கு என்ன ஃபோன்லாம் கிடைக்குமோ டச் ஃபோன் மிஸ்டர் எல்ஜின்னு போட்டுருங்க. என்ன பண்ணோம் சொல்லுங்கள், என்ன பண்ணணும்? மிஸ்டர் எல்ஜின்னு போட்டு லைக்கு பண்ணி சப்ஸ்கிரைபு பண்ணணும். எந்த ஃபோன் கிடைச்சாலும் ஓகே பண்ணிடுங்க. இந்த வாட்டி நான் விட மாட்டேன், சர்ன்னு ஓடுவேன். ஏன்னு சொல்லுங்கள், ஏன்னா அங்கே ஒரு இடம் இருந்துச்சு, அந்த கேப்பில் போய் என்ன ஆச்சு, அங்கே என்ன இது என்னன்னு பார்க்கணும். அடுத்து இப்போ எனக்கு ஒரு லக்கியான மூமெண்ட் அனுப்பும் இந்த இடத்துல பாருங்கள், ஷாக் ஆகிடுவீங்க. இப்போ நான் போன போகிறேன் எனக்கு ஒரு லக்கியாக ஒரு மூமெண்ட் அனுப்பும், நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிடுவீங்க. ஷாக் இந்த இடத்துல போகலான்னு நினச்சேன், அப்புறம் மாதிரி கண்ணெல்லாம் தூக்குனாங்க கைஸ், போகவும் முடியல. சரி, கடைசி 17 நிமிஷம் 17 செகண்டு கொண்டு போனோன்னா இந்த இடத்துல என்னமோ சொன்னான், என்னமோ வந்துச்சா. சரி, நான் கிளிக் பண்ணி விட்டு நான் சும்மா நிற்கிறேன். சொல்கிறான், அவங்க டீம்மேட் கூட நீங்கள் என்னமோ விளாடணும் சொன்னேன். பாருங்கள் நீங்களே, சர்ப்ரைஸ் ஆயிடுவீங்க. சர்ப்ரைஸ் அதாவது லக்கியான மூமெண்ட்டு. இப்போ நாங்கள் 5 பேர் இருக்கோம், 5 பேரை பிரிக்க முடியாது, நாங்கள் அன்னிமனாக இருக்கோம். அதனால என்னையை மட்டும் ஃப்ரீயாக விட்டாங்க. மற்ற எல்லோரும் விளாண்டு தோக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் என்னையை மட்டும் ஃப்ரீயாக விட்டாங்க கைஸ். அதனால் நாங்கள் ஃப்ரீயாக இருப்போம். இவங்க 2 பேர் என்னமோ பண்ணுறாங்க, இவங்க 2 பேர் ஒரு கேம் விளாட்றாங்க, அங்கே 2 பேர் கேம் விளாட்றாங்க. நான் இதை புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப கொஞ்ச நாள் ஆக்கிட்டேன் கைஸ். அப்புறம் தான் பார்க்குறேன் இப்படின்னு. என்னமோ கோலி குண்டு விளாட்டு பல கைஸ். கோலி குண்டு தூக்கி போடணுமோ அங்கிட்டு, இல்லை எடுத்துக்கணுமா கோலி குண்டு? அங்கே பாருங்க குறையுது பாருங்கள். ஃபஸ்ட்டு அவனுக்கு குறைந்துச்சு. இப்படி டார்கெட் மேலே வந்தாலே சாக போகிறான்னு இருக்கும் கைஸ். இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? இங்கே யார் சாகும்? எனக்கு தெரிஞ்ச அந்த மொட்டை மட்டும் தான் சாகும்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்னன்றீங்க? எனக்கு தோணுதுன்னு நான் சொன்னேன். மொட்டை மண்டை தான் நினைக்கிறேன். சொன்ன மாதிரியே மொட்டை மண்டை தான் கைஸ். யாருக்கிட்ட என்னமோ கோழி குண்டு விளாட்டு தான் நினைக்கிறேன் கைஸ். ஏதோ கோழி குண்டு விளாட்டு தான் நினைக்கிறேன், அதனால் கவலை இல்லை. நானா முடிஞ்சு. நான் எவ்வளோ லக்கியானாலும் பார்த்துறீங்களா? அவ்வளோ லக்கியான ஆள் பார்த்தீங்களா? 3 பேர் தான் மிச்சம் இருக்கும்.
இன்னும் ஒரு ஆள் குவாலிஃபை இருந்தால் கூட நாங்கள் இதாக இருப்போம். லாஸ்ட்டு ரவுண்டு தாங்க இப்போ கடுப்பான ரவுண்டு. அந்த ரவுண்டை தாண்டிட்டோம்னா அது கப்பு கொடுத்துருவாங்க. என்ன ஆகுதுன்னா அந்த ரவுண்டில் 2 கிளாஸ் இருக்கும். ஒரு வழி, அதாவது 2 பாதை இருக்கும். அதில் ஒரு கிளாஸ் தான் நல்ல கிளாஸ், நம்ம நடக்கிற அளவு ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னொரு கிளாஸ் வந்து நம்ம நடக்கிற அளவு கூட ஸ்ட்ராங்காக இருக்காது. ஓகேங்களா? நான் போன வாட்டி யோசிச்சில் இந்த கன்று தூக்கி சொன்னேன். அதில் அவனை தாண்டி போக முடியுமான்னு படிக்கிறதுலாம் இருந்துச்சு. அப்புறம் இப்போ போய் பார்க்கலான்னு தான் வேகமாக ஓடி வந்தேன். பார்த்தா உள்ளே விட மாட்டேன். அப்புறம் கைஸ், உங்களுக்கு கிறிஸ்மஸ்க்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. என்னன்னு கெஸ் பண்ணுங்கள். ஒரு கேம் ரிலீஸ் ஆகுது. அந்த கேம் அடிக்ட் ஆகிட்டேன் அந்த கேமுக்கு லிட்ரலி. ஆனால் ஒரு நல்ல கேம் தான், எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம். அது நல்ல வேர்ல்டு வச்சுருந்தேன், டெலிட் பண்ணியாச்சு, டெலிட் ஆயிடுச்சு. ஒரு சூப்பர் கேமு கிறிஸ்மஸ்க்கு வரும், வெயிட் பண்ணி பாருங்கள். கிறிஸ்மஸ் அன்னைக்கு ரிலீஸ் ஆகாது, கிறிஸ்மஸ் அன்னைக்கு 5 மணிக்கு உங்களுக்கு அந்த கேம் இருக்கும். என்ன வெயிட் பண்ணி அடுத்த நாள் ஆனாலும் ஆகும். அடுத்து நான் சொன்னேன் அந்த தள்ளி தவி 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 ஒரு கிளாஸ் தான் கரெக்டான வழி. எது கரெக்டான வழி? அதான் அவனே குதிச்சிட்டான் கைஸ். ஆமாம் 3 பேர் இருந்தோம், 2 பேர் தான் இருக்கும். இன்னொருத்தனுங்க தெரியல. அவன் குதிச்சிட்டான் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம தான் குதிக்கணும். நம்ம குதிப்போமா வேணாமா? சரி குதிப்போம். என்ன பண்ணிடுவாங்க, நடுவில் விழுந்து செத்தோம்னா கடுப்பாய் கைஸ். ஆமாம் நடுவில் விழுந்து தான் செத்தேன். கரெக்டாக போயிட்டேன் நான் செத்தனால. இவனும் செத்துட்டான் கைஸ். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஜெயிக்க முடியல, ஆனால் செகண்டு பார்ட் வேணுமான்னு சொல்லுங்கள், அதில் ஜெயிச்சு போடுறேன். அதில் இன்னொரு மேட்ச் போடுவோம், ஜெயிச்சது தான், அவ்வளோதான். ஓகே கைஸ், அப்புறம் பார்க்கலாம். பாய் பாய், see you, டேக் கேர். அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கமெண்ட்டில் இது வரைக்கும் நான் மொத்தம் 4 கேம் போட்டிருக்கேன், அதில் எது உங்களுக்கு பிடிச்சின்னு சொல்லுங்கள். அதில் ஒரு கேமை விட்டுருங்க, அது சும்மா போட்டது. ஓகே கைஸ், பை பை, see you later.